வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சர் ஆர்த்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார இன்ஜினியர் தமிழகத்தில் கொஞ்ச காலம் தலைமை பொறியாளராக இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுகிறார், கங்கையும் காவிரியும் இணைக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நான் முன்வைக்கிறேன். தென்னக நதிகள் எல்லாவற்றையும் இணைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதை செய்ய வேண்டும். தமிழகத்தில் கோதாவரி ஆற்றிற்கு குறுக்கே நான் அணை கட்டியிருக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் அந்த ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்த்தர் காட்டனுடைய சிலை இருக்கும். சர் ஆர்த்தர் காட்டனுடைய சிலை இருக்கும். அந்த வெள்ளைக்காரருக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பல தெலுங்கர்கள் இன்றைக்கு மாலை போடுவார்கள். அவர் எழுதுகிறார், இப்படிலாம் நான் இந்த திட்டங்களெல்லாம் முன் வச்சு இந்த அணையெல்லாம் கட்டி தென்னக நதிகளெல்லாம் இணைக்க முடியும், கங்கையும் காவிரி இணைக்க முடியும்னு சொன்னதெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இல்லை. எனக்கு முன்னாலேயே கரிகால் சோழன் என்கிற ஒருவர் இங்கே ஒரு அணை கட்டியிருக்கிறார். நல்ல வேளையாக அந்த அணையை செப்பனிடுகிற தூய்மைப்படுத்துகிற பணி எனக்கிட்ட கொஞ்சம் காலம் வந்துச்சு. அங்கே அந்த அணை கட்டியிருக்கிற விதத்தையும் அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த நுட்பத்தையும் பார்த்த பிறகுதான் எனக்கு தென்னக நதிகளையெல்லாம் இணைக்க முடியும், கங்கையும் காவிரியும் கூட இணைக்க முடியும் என்கிற நம்பிக்கை வந்தது என்று ஒரு வெள்ளைக்காரர் சர் ஆர்த்தர் காட்டன் என்பவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார். இன்ஜினியரிங் படிப்பு என்பது இன்னைக்கு வந்தது. ஆனால் அதற்கு முன்னாலேயே நம்முடைய மன்னர்கள், குறிப்பாக கரிகால் சோழன் போன்றவர்கள் செய்திருக்கிற இன்ஜினியரிங் அதிசயங்கள் என்பதை வெள்ளைக்காரர்களே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தகவலும் ஒரு சாட்சி. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அறிவியல் சோதனைகள் நம்மிடத்திலே ஒருவேளை காலதாமதமாக வெள்ளைக்காரர்களுக்கு பிறகு வந்திருக்கலாமே தவிர, தமிழனுக்கு இயல்பிலேயே அறிவியல் சிந்தனை இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இது போன்ற 1000 சான்றுகளை அவர்களுக்கு அறிவியல் சிந்தனை இருந்தது என்பதற்கு என்னால் கொடுக்க முடியும், உங்களாலும் கொடுக்க முடியும். ஒரு சின்ன விஷயங்கள்ங்க, ஒரு எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணுங்கிறது கூட இலக்கண வகுத்தவன் தமிழ். உண்ண கிழக்கிலே இலைவை, உறங்க கிழக்கிலே தலைவை அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குது. நம்ம கல்யாணத்தில் போன இலையை மாற்றி போடுங்களாம் சொல்கிறாங்கல்ல. படுக்கும்போது எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணும், சாப்பிடும்போது எந்த பக்கம் இலை இருக்கணும். உண்ண கிழக்கிலே இலைவை, உறங்க கிழக்கிலே தலைவை அப்படின்னு ஒரு சொற்றொடர் கூட இருக்குது. எனவே நீண்ட நெடிய வரலாற்றுரிய தமிழர்கள், மிக ஆழமான அறிவியல் சிந்தனையும் உடையவர்கள். வெறும் கற்பனை எழுதுறது, கவிதை எழுதுறது, செய்யுள் எழுதுறது, காதலிக்கிறது, வர்ணிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை இல்லை. இப்படிப்பட்ட அறிவியல் அதிசயங்களை முன்மொழிந்து தொடக்கி வைத்தவர்கள் அவர்கள் என்கிற பெருமிதத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.